எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? ரோகிணி, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்தா. இந்தா, என்னன்னு திறந்து பாரு. புடி, ஓபன் பண்ணி பாரு. திறந்து பாரு. என்ன பாக்குற ரோகிணி? நீயும் மாப்பிளையும் போட்டுக்க போற நிச்சயதார்த்த மோதிரம் தான் இது. மாப்பிள்ளை வீட்டுல கேட்ட மாதிரியே ஒவ்வொரு பவுண்ட்லயும் 2 மோதிரம் எடுத்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன சந்தோஷம் தானே? எங்க என்னங்க இது? என்ன உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்க என்ன? இப்போ இதுக்கு எப்படி பணம்? அப்புறம் 2 மோதிரம் வாங்கியிருக்க எப்படின்னு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்ட மாதிரியே ஒவ்வொரு பவுண்ட்லயும் 2 மோதிரம் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? விட்டு தள்ளு. பணத்துக்கு என்னவோ பண்ண, எப்படியோ கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ரோகிணி, உன் அண்ணனுக்கு வேலை தான் போச்சு, உடம்புல ஒரு ரத்தம் ஒண்ணு சுண்டி போகல. உனக்கு நான் இருக்கேன் ரோகிணி. உன்னை நான் எங்கேயும் எப்பவும் யாரு முன்னாடி தலைகுனிய விட மாட்டேன். உன்னோட இந்த நிச்சயதார்த்தத்தை மட்டும் இல்ல, கல்யாணத்தையும் சும்மா ஜாம் ஜாம்னு சூப்பரா நடத்தி காட்டுவேன், சரியா? உனக்கு நான் இருக்கேன் ரோகிணி, உன் அண்ணன் இருக்கேன், நீ கவலைப்படாத, சரியா? ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. எங்க உங்களை தான் கூப்பிடுறேன். ஓ, என்னதான் கூப்பிட்டியா? என்ன விஷயம்? மோதிரம் எப்படி வாங்குனீங்க? இது என்ன கேள்வி? பணம் கொடுத்து தான் வாங்கினேன். ஏங்க அதுதாங்க, நீங்க எப்படி பணம் கொடுத்து வாங்குனீங்க? ஏன், என்னால பணம் கொடுத்து மோதிரம் வாங்க முடியாதா? ஏங்க நான் அத கேக்கல. வேற எதை கேக்குற? பணம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏங்க இப்படி எல்லாம் சொன்னா என்னங்க அர்த்தம்? பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன். ஏங்க திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நாளைக்கு அந்த பணத்தை நாம திருப்பி கொடுக்கணும்ல. அதான் யார்கிட்ட வாங்குனீங்க, என்ன ஏதுன்னு கேக்குறேன். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். இது நான் என் தங்கச்சிக்காக வாங்கின கடன். என் தங்கச்சி ரோஹிணியோட நிச்சயதார்த்தத்துக்காக ஒரு அண்ணனா என்னோட பொறுப்பையும் கடமையையும் சரியா செய்யணுங்கிறதுக்காக கடன் வாங்கி என் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கடனை நான் அடைச்சுக்கிறேன். ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் கடன் இல்ல, என் கடமை. அதனால இதுக்காக நீ எந்த கஷ்டமும் பட வேணாம். ஏங்க நான் அதுக்காக பாரு, இப்ப எதுக்கு நீ நோயின்னு இருக்க? இப்ப என்னதான் உன் பிரச்சனை? இந்த நிச்சயதார்த்தமே உன் தலைமையில தான் நடக்குது. இங்க எல்லாமே நீதான். என் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு மோதிரம் வாங்குறதுல இருந்து ஒவ்வொரு செலவையும் பார்த்து பார்த்து நீதான் செஞ்சேன்னு உனக்கு பேரும் பெருமையும் கிடைக்கணும், அதானே? என்னங்க நீங்க? என்ன ஆதுர? என்ன நீ நினைச்சதை நடக்க விடாம நான் மோதிரம் வாங்கிட்டு வந்ததும் உன்னால அதை தாங்கிக்க முடியல, அப்படிதானே? உன் வருமானத்தால தான் இந்த குடும்பம் நடக்குது. உன் சம்பாத்தியத்தால தான் உன் புருஷன்காரன் நான் உட்காந்து சாப்பிடுறேன்னு ஊருக்காரங்க பேசுறதெல்லாம் உண்மையாகணும்னு நினைக்கிற, அப்படிதானே? நீங்களே இப்படி பேசுறப்ப உங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்ல. விடுங்க. அதான்
நீ இந்த பேச்சை இதோட விட்டுரு. இது என் தங்கச்சி ரோஹிணியோட நிச்சயதார்த்தம். இதை நல்லபடியா நடத்தணுங்கிற அக்கறையும் கவலையும் உன்னை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அதனால நீ தேவையில்லாம நடுவுல பூந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்தாலே போதும். என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை எப்படி சீரும் சிறப்பமா பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். யானை இழைச்சாலும் குதிரை மட்டும்தான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ.